இப்போ வந்து வேர்ல்டு மேப்பில் 10th தமிழ் மீடியம் வேர்ல்டு மேப்பில் ஒரு 17 பிளேஸ் குறித்த போது இது யாருக்குன்னு சொன்னாக்க ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வரிசை ஒன்றா குறிக்க போகிறேன். இந்த ஐரோப்பாவில் வந்து ஐரோப்பா கண்டத்தில் இது வந்து இங்கிலாந்து ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். இங்கிலாந்து குறிச்சாச்சு. இங்கிலாந்துக்கு நேர் கீழே ஒரு புள்ளி வச்சிங்கன்னு சொன்னாக்க அம்புக்குறி இப்படி போட்டு காமிச்சு இது பிரான்ஸ். பிரான்ஸ் பக்கத்துலேயே ஒரு சென்டிமீட்டர் தள்ளி ஒரு புள்ளி வச்சு இந்த பக்கம் அம்புக்குறி போட்டு காமிச்சு ஜெர்மனி. ஜெர்மனிக்கு நேர் கீழே ஒரு புள்ளி வச்சுன்னு சொன்னாக்கா ஆஸ்திரிய ஹங்கேரி ஒரு கோடை போட்டு காமிச்சுக்கிறேன். ஆஸ்திரிய ஹங்கேரி. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு ஆள் கீழே குமிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முன்னாடி ஒரு கை இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை செட் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இத்தாலி நேராக கீழே கோடு போட்டு காமிச்சு இத்தாலி. அது பின்னாடியே வந்து பார்த்தோன்னா அதே மாதிரி பின்னாடி ஒரு கால் இருக்கிற மாதிரி இங்கே பார்த்துக்குங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து கிரீஸ். இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்த கேப் இருக்குது. இந்த கேப்பில் ஒரு கோடு போட்டு காமிச்சு துருக்கி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிரிக்க கண்டத்தில் மொராக்கோ. இந்த கரெக்டாக இந்த இடத்துல புள்ளி வச்சிங்கன்னா மொராக்கோ. இப்போ ஐரோப்பா கண்டத்தில் மொத்தம் வந்து ஒரு 8 பிளேஸ் தான். இந்த 8 பிளேஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலே 3 மார்க் கம்பல்சரி கிடைக்கும் உங்களுக்கு. உதாரணம் வந்து நம்ம குறித்து ஒரு ரிப்பீட் பண்ணிக்கலாம். இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, ஆஸ்திரிய ஹங்கேரி, இத்தாலி, கிரீஸ், துருக்கி, மொராக்கோ. இந்த 8 பிளேஸில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னாக்கா 3 மார்க் உங்களுக்கு கம்பல்சரி கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த ரைட் சைடு நம்ம ஆசிய கண்டத்தில் குறிக்க போகிறோம். இப்போ இங்கே வந்து புள்ளி வச்சோங்கன்னா இது வந்து ரஷ்யா. கொஸ்டினில் வந்து ரஷ்யான்னு கேட்பாங்க அல்லது வந்து மாஸ்கோன்னு கேட்பாங்க. ரெண்டும் ஒரே பிளேஸ் தான். அதுக்கப்புறம் வந்து சீனா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு கொஞ்சம் தள்ளி சீனா. ஜப்பானை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரைட் சைடில் இந்த கீழே வந்து நான் ஷேர் பண்ணுறோம் பாருங்கள். இந்த இதில் வந்து ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க மேலே நான் ஜப்பான் எழுதிக்கிறேன். மொத்தமாக ஜப்பான் தான். மேலே வந்து ஜப்பான். அதுக்கப்புறம் வந்து ஹிரோஷிமா. அதுக்கப்புறம் வந்து நாகசாகி. இந்த 5 பிளேஸில் வந்து பார்த்தோன்னு சொன்னாக்க ரஷ்யா அல்லது மாஸ்கோ, சீனா, ஜப்பான், ஹிரோஷிமா, நாகசாகி. இந்த பிளேஸில் வந்து 1 மார்க் வந்து உங்களுக்கு கம்பல்சரி கிடைக்கும். இந்த 5 பிளேஸ் தெரிஞ்சால். அடுத்தது வந்து இந்த பக்கம் இது வந்து பசிபிக் பெருங்கடல். அமெரிக்காவுக்கு மேற்கு பகுதியில் இருக்கக்கூடியது பசிபிக் பெருங்கடல். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்த வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா ரெண்டு சேர்ற இடத்துல பின்னாடி வந்தீங்கன்னா இந்த இடத்துல தீவுகள் இருக்குது. இது வந்து ஹவாய் தீவுகள். இந்த மேப்பில் வந்து தெரியல நம்மளுக்கு. இதில் வந்து ஹவாய் தீவுகள். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னாக்க சான் பிரான்சிஸ்கோ. இந்த இடத்துல வால் மாதிரி ஒரு இது தெரியும்.